ஒளியேற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. புலவர் வள்ளுவர் இன்றைக்கு ஆன்மா நமது அரசு கலைக்கல்லூரியினுடைய இந்த கருத்தரங்க அறைக்குள்ளே இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதனால எல்லோரும் வள்ளுவரை வணங்குவோம். இந்த திருக்குறள் வார விழாவிற்கு கலந்து வந்திருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். தமிழ் வளர்ச்சி துறையும் உயர்கல்வி மன்றமும் இணைந்து நமது அவிநாசி அரசு கல்லூரியினுடைய தமிழ்துறையை திருக்குறள் வார விழா கொண்டாடுமாறு அறிவுறுத்தியதின் பேரில் மாணவர்களுக்கான 3 போட்டிகள் நிறைவு பெற்று வல்லுநர்களுக்கான கருத்தரங்கம் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முன்னின்று தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமைக்கும் பெருமைக்கும் பேராளுமைக்கும் உரிய எங்கள் முதல்வர் அம்மா முனைவர் டாக்டர் ஹேமலதா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்துறை ஒரு விழாவை முன்னெடுக்கிறது என்று சொன்னால் எந்த பிள்ளைகளை கொண்டு முன்னெடுப்பது என்கிற கேள்வி எப்பொழுதுமே எங்களுக்கு உண்டு. நம்ம கல்லூரியில் 8 துறைகள் இருக்கு. 8 துறைகளில் இருந்து நாங்கள் இருக்கிறோம் என்று படை திரட்ட வந்திருக்கிற அருமை மாணவர்களை நெஞ்சம் நிகழ்ந்து வருக வருக என வருகிறேன். நான் பெறாத 2 பெண் மகள்கள் இருக்கிறார்கள். ஒருவர் புனித ராணி, இன்னொருவர் நந்தினி. கலைக்குட்டி சிங்கம் எனக்கு 2 இருக்குது. ஒன்று ஜோதி பாண்டி, இன்னொருவர் சரவணன். இந்த 5 விரல்களும் ஒன்றாக இருப்பது பலம் என்று சொல்வது போல, இந்த 5 புலன்களும் ஒன்றாக உணர்வது நலம் என்று சொல்வது போல, இங்க வந்து பஞ்சபாண்டவர்கள் தமிழ்துறையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த கல்லூரியும் அறியும். அவர்களை வரவேற்பது என்னுடைய மிக முக்கியமான கடமை என்பதால் நான் வரவேற்கிறேன். இன்றைய கருத்தரங்கினுடைய முதல் அமர்விற்காக நம்முடைய கலந்து கொண்டிருக்கிறவர் இந்தியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் முதல் 10 இடங்களை இடம் பிடித்த பூசாக்கோ கலைக்கல்லூரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோவையில் பிஎஸ்சி காலேஜ். அந்த கல்லூரியில கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக தாவரவியல் துறை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் மக்களுக்காக என்ன பணி என்று சொன்னால் ஞான பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கோவையில மலுமிச்சப்பட்டி என்கிற இடத்தில் ஆத்ம வித்யாலயம் என்கிற ஒரு எளிய அமைப்பை தொடங்கி மக்களுக்கு ஞான உபதேசத்தை எளிமையாக செய்து கொண்டிருக்கிற ஒரு மூத்த ஞான குருவாக நம்முடைய வந்திருக்கிறவர் ஓய்வு பெற்ற தாவரவியல் பேராசிரியரும் இந்நாள் மெய்ஞான தந்தையும் ஞான குருவமாக இருக்கிற எங்கள் மணியப்பா அவர்களை எல்லோரும் எழுந்து நின்று கரங்கள் தட்டி உங்கள் நினைவில் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அதை மனதில் நினைத்துக் கொண்டு ஐயாவை வணங்குங்கள் என்று சொல்கிறேன். மாணவர்களுக்கு 2 தகவல்களை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த முக்கியமான நிகழ்வுக்குள் போகலாம். இன்றும் நாளையும் இந்த மாணவர்கள் கட்டாயம் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும். சரியா? உங்களுக்கு எல்லாம் குறிப்பேடு கொடுத்தாங்க. 11:15 மணி அளவில் எல்லாருக்கும் தேநீரும் தின்பண்டமும் வரும். சரியா? 1 மணி அளவில் எல்லாருமே உணவு வழங்கப்படும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பெற்றதற்கான சான்றிதழும் பணமும் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். அதுபோல பங்கு பெறுகிறவங்களுக்கு கட்டாயம் சான்றிதழ் வழங்கப்படுகின்ற செய்திகளை முன்வைத்து நீங்கள் 2 நாள் கல்லூரிக்கு வரலாம். நீங்க வகுப்புகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உணவு வழங்கப்படும் என்கிற செய்தியை மிக்க பணிவன் போடு என் பிள்ளைகளுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மகிழ்ச்சியா கணக்கு என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னைக்கும் வாங்கணும், காந்தி கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, காந்தி இன்றைக்கும் தேவைப்படுகிறார் நமக்கு, இல்லையா? வன்முறை விளையாட்டுகளும் உலக போர்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் உலகத்திலேயே சகிப்புத்தன்மை தான் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை சர்வ உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த காந்தி நமக்கு தேவைப்படுகிறார். அதுபோலதான் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து ஒவ்வொரு துன்பங்களையும் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு துயருக்கும் ஒரு விடையை, அந்த புதிரை அவிழ்க்கிற ஒரு வேலையை செய்த ஒரு அற்புதமான மெய்ஞானி யார் என்று சொன்னால் நம்முடைய தெய்வ புலவர் யாருங்க? திருவள்ளுவர் மட்டும்தான் என்று பார்க்கிறோம்.
உலகத்திலேயே இரண்டாவதாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் என்பது இங்கு இருக்கிற தமிழர்கள் எல்லோருக்குமே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய மெய்ஞான குரு சந்தரானந்த ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தியதற்கு பிறகு இல்ல வருகை தந்ததற்கு பிறகு நான் எழுதி தருகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நீங்கள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறீர்களோ அது நிகழும் என்பதை நீங்கள் அடுத்த சில தினங்களில் கண்கூடாக காணலாம் என்று சொல்லி அவர்கள் ஒத்துக்கொண்டதற்கும் வருகை தந்ததற்கும் நம்ம எல்லோரையும் வாழ்த்தியதற்கும் இன்னும் வள்ளுவரை மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஞான உபதேசம் செய்ய இருப்பதற்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய நன்றி அவிநாசி அரசு கலைக்கல்லூரியுடைய முதல்வர் அம்மா எங்கள் தமிழ்துறை பிறப்புரை ஆசிரியர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல கரகோஷம் செய்து நம்முடைய நன்றிகளை காணிக்கிறார்கள். இந்த ஆத்ம வித்யாலயம் என்கிற ஞான பீடத்தில் சீடர்களாக இருந்து சமூக பணியும் ஞான பணியும் ஆற்றுகிற திரு தொண்டர் காந்திநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து ஞான குருவினுடைய அருளாசியை பெற்று ஞான உபதேசங்களை கேட்டு ஞான பெரியோர்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் வழங்கி வரவேற்கிறேன். நிகழ்வின் தொடக்கமாக நமது கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் டாக்டர் ஏமலதாமா அவர்களை அழகாக சுருக்கமான ஒரு வாழ்த்துறை வழங்கி தொடங்கி வைக்குமாறு மிக்க பணிகள் பொறுப்பேற்கும். அனைவருக்கும் வணக்கம். கல்லூரி 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு மிக சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு அந்த மாணவர்களும் உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர் குழுவும் தான் அடித்தளமாக இருந்து அதை உயர்த்திருக்கீங்க. இந்த இடம் சஞ்சீவி ராவ் என்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வள்ளல் அவர்கள் தானமாக கொடுத்த ஒரு இடம். நம்முடைய பெண்கள் அரசு பள்ளி அவிநாசி அங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் பள்ளி, இந்த வளாகம் கல்லூரி, அந்த வளாகத்துல கல்லூரி அமைஞ்சிருக்கு. சந்தப்பேட்டைன்னு சொல்லுவோம். இது இவ்வளவு பெரிய இடத்த அந்த குடும்பம், அந்த பெரியவர் கல்வி பணிக்காக மட்டுமே கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அவிநாசியில் இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னா அந்த தந்தை அவங்களுக்கான முன்னேற்றத்துக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க இல்லையா, கல்வி கிடைக்கணும். அது மாதிரி அவிநாசியில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையில அவர் இந்த இடத்தை கல்வி பணிக்காக கொடுத்திருக்காரு. அவர் வந்து அவிநாசியின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த வளாகத்தில், இந்த அரங்கத்தில் அவருடைய கருத்துக்கள் இந்த அரங்கத்தில் ஒழித்து அது நம்ம மனசுல நிறைஞ்சிருக்கு. அந்த வகையில நம்முடைய இன்று வருகை தந்துள்ள விஞ்ஞான குரு அவர்கள் ஆத்ம வித்யாலயத்திலிருந்து வந்திருக்காரு. தமிழ்துறை தலைவர் அடிக்கடி சொன்னாங்க, நீங்க என்ன நினைச்சீங்கன்னாலும் கிடைக்கும் அப்படின்னு. தயவு செஞ்சு எல்லாரும் தமிழ் துறை ஒன்று நமது கல்லூரிக்கு வர வேண்டும் என்று தீர்க்கமாக உங்கள் மனதில் நினைத்து ஐயாவை நோக்கி உங்கள் எண்ணத்தை நிலைநிறுத்துங்க. தமிழ் துறைக்கு பிற துறை மாணவர்கள் கணினி அறிவியல் துறையில் வந்ததுனால சொல்றேன், அந்தந்த துறை தலைவர்கள் அதை நினைச்சுப்பாங்க, தமிழ் துறைக்கே நாங்கள் கற்றுக் கொடுத்து விட்டோமோ என்று நினைக்கும் வகையில் நிறைய மாணவர்கள் தமிழ் சார்ந்த போட்டிகள் இதுல பங்கெடுத்துக்கிறதுக்காக சதா அவரோட இருக்கீங்க. இது ஒரு வகையில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. தமிழை பற்றி நீங்கள் நடந்தால் உங்களுடைய இலக்கண இலக்கியம், திருக்குறள் சரி அல்லது நீங்க எதுல வேணாலும் உதாரணங்கள் எடுத்துக்கலாம். கம்பராமாயணம், மகாபாரதம், இலக்கண இலக்கிய வகைகளை நீங்க எங்க உடைக்கலாம், திருக்குறளை ஏதாவது ஒண்ணு நல்ல கெட்டியா பிடிச்சுக்கணும். பழையேற்றத்துக்கு போறவங்க சறுக்க விடாது. உங்களுக்கான அறிவு முன்னாடி போயிட்டு இருக்கும். அந்த வழியில நீங்க பின்பற்றி நீங்க போக போக உங்களுக்கு சட்டங்கள் உங்கள் வாழ்வில் வரும் வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சும். வரும் என்றாலும் முன்கூட்டியே உங்களுக்கு அதை உணர்த்திவிடும். வேற ஏதாவது ஒரு மாற்று ஏற்படுது, மாற்று வழி நீங்கள் எடுத்துக்கொள்ள அது உங்களுக்கு வழித்துறையாகவும் வழிகாட்டியாகவும் இந்த வான்புகள் இல்லையா, வள்ளுவனுக்கு வான்புகள். எதனால வள்ளுவன் யாராவது இப்படி கேட்டா என்ன சொல்லுவோம், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு என்ன பார்த்து யாராவது கேட்டா எனக்கு முதல்ல என்ன வரும், ஏன் போகும். என்கிட்ட மேடம் ஒரு பேனா இருக்கான்னு கேட்டா இந்த இருக்குன்னு எடுத்து கொடுப்பேன். மேடம் இது இருக்கா அது இருக்கான்னு கேட்டா என்கிட்ட இருக்கிறது எடுத்து கொடுப்பேன். உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா மட்டும் ஏன் நமக்கு போகணும், வரக்கூடாது இல்லை நியாயமா? எனக்கு இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கலாங்க. அதாவது ஏதோ ஒரு வகையில நாம் நம்மை தாழ்த்தி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தாழ்வா ஏதோ ஒரு வகையில தாழ்வா நினைச்சோம். நினைக்கிற எண்ணமே நம்மளுக்கு வேண்டியதில்லை. நீங்க அந்த திண்மையான ஒரு நுட்பத்தோடும் ஒரு பலத்தோடும் உங்க மனசை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நிறைவான மனசு மற்றவங்களுக்கு அந்த நிறைவை கொடுக்கும். அந்த வகையில ஒரு நல்ல ஒரு நபர் எல்லாரும் கவனிச்சுல நீங்க உங்களுடைய வருங்காலத்துல இந்த கல்லூரி வாழ்க்கை தாண்டி சமுதாயத்துல போய் நீங்க சேரும் போது அங்கேயும் இதை நீங்க சிக்கனை பிடித்து சிக்கல்கள் எல்லாம்
சாமர்த்தியமா தீர்த்து நீங்களும் நல்லா வாழ்ந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ வேண்டும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர்களுக்கு தலைவருடையாற்றிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மனிதனுக்கு அழகூட்டுவது மனிதனை மனிதனாகவே அடையாளப்படுத்துவது மெய்யறிவு. அவ்வகையில் முதல் அமர்வின் தலைப்பு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பேராற்றல் மிக்க ஒரு பெரும் குரு பேராசிரியர் மணி ஐயா அவர்களை உரையாற்ற பணிவுடனும் அன்புடனும் அழைக்கிறோம். ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவ நாயனார் மிக சுருக்கமாக 2 வரிகளிலே சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார். இனி வரக்கூடிய இந்த 60 நிமிஷம் நான் பேசுவேன். அது வரைக்கும் நீங்கள் புத்தியை கூர்மையாக தீட்டி வச்சுருக்கணும். நான் பேச போகிறது பொழுதுபோக்கு கிடையாது. 100% அறிவியல் பூர்வமான யுக்தி பூர்வமான லாஜிக்கல் அனாலிசிஸ். திருக்குறளிலிருந்து மிகப்பெரிய விஞ்ஞானத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதுவரைக்கும் திருக்குறளை நாம் எப்படியெல்லாமோ பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் மிகப்பெரிய அறிவியலாக நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு மறுபடியும் அறிவியல் அப்படின்ற தலைப்பிலும் திருக்குறள் பேசப்பட இருக்கிறது. நான் பேச போகிற 10 குறளை இப்பொழுது நான் படித்து காமிச்சிடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன தகவலை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 10 குறள் வரிசைப்படி நான் சொல்லலை, ஒரே அதிகாரம் தான், மெய்யுணர்வு என்ற அதிகாரம். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. அது ஒரு குறள். பொருளல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளானாம் மானப்பிறப்பு. 2வது குறள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பிறப்பென்னும் பேதைமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. கற்றீண்டு செம்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேத்துள்ள வேண்டா பிறப்பு. இன்னும் 2 குறள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரு நோய். காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கெடக்கெடும். இந்த 10 குறளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்த 10 குறளில் 5 தலைப்புகள் அடங்குது. நாம் பிறந்ததின் நோக்கம், why I am born, நான் ஏன் பிறந்தேன், இதுக்கு தான் பிறந்தோன்னு திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். 2வது தலைப்பு பொருளும் இருளும் அப்படின்னு ஒரு தலைப்பு. பொருளும் இருளும். 3வது தலைப்பு ஞானம் எது பற்றியது. ஞானம்னு சொல்கிறாங்க, ஞானியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் நாயனாரும் ஞானிதான். எதனால் அவர் ஞானின்னு சொன்னாங்க? ஞானம் தான் என்ன திருக்குறளில் சொல்கிறார்.
சரி, அந்த ஞானத்தால் என்ன பயன்? அந்த ஞானத்தால் என்ன பயன்? அடுத்த கடைசி தலைப்பு ஞான சாதனம். எதனால் நாம் இந்த ஞானத்தை பெறலாம்? இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சுற்றி சுற்றி பார்த்தோம்னா ஞானம் என்பது என்ன, எதை அறிந்ததால் ஞானத்தை உடையவர்கள் ஞானியர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். தலைப்பு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருவள்ளுவர் திருக்குறளை நான் சூத்திர வடிவாக பார்க்கிறேன். இங்கிலீஷில் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபிசிக்ஸில், மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. E = mc² அப்படின்னு நம்ம ஐன்ஸ்டீனுடைய ஃபார்முலா தெரியும். கேபிட்டல் E எனர்ஜி ஈக்குவல் சமம் மாஸ் எடை மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்கொயர்டு. ஒளியின் வேகத்தை 2 மடங்கு பெருக்கி அதை ஒரு பொருளின் எடையால் பெருக்கினால் என்ன கிடைக்குமோ அது ஆற்றல். பொருளும் ஆற்றலும் ஒன்று. பொருளுங்கிறமே ஒரு சாக் பீஸ் கூட ஒரு பொருள் தான். நான் நிற்கிறேன்னு நானும் பொருள் தான், நீங்களெல்லாம் பொருள் தான், சூரியனும் பொருள் தான், பூமியும் பொருள் தான். இங்கே இருப்பதெல்லாம் பொருள்கள். இந்த பொருள் இருப்பதற்கு இடம் வேணும். அது ஆகாசம், விண். ஆகாசம்ன்ற இடத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூமி முதலான அனைத்து பொருள்களும் உள்ளன. அந்த பொருளும் உண்டானதான் இந்த உடம்பும். எல்லாம் பொருள். வள்ளுவர் சொல்றார், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் மெய்ப்பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றார். 10 குறள்ல இதை நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத புதிய தகவல். திருவள்ளுவர் இதை தான் சொன்னாரா அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து நிறைய பேர் வரதராசன் வரைக்கும் எழுதியிருக்கிறார். அவர்கள் பார்த்த பார்வை வேற, ஒரு விஞ்ஞானியாக நான் அதை பார்க்கின்ற பார்வை வேறு. இப்போ நம்ம பார்க்க போகிறது விஞ்ஞான பார்வையில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர் எழுதியது சூத்திரம் போல இருக்குதுன்னு சொன்ன இல்லையா, ஃபார்முலா மாதிரி. சூத்திரம் என்ன? சூத்திரம்னா நூல். நூலில் தான் நம்ம மாலையை கோக்குறோம். அப்படி சொற்களை கோர்த்து மாலையாக்குவது அது பேர் சூத்திரம்னு பேர். சூத்திரத்துக்கு இலக்கணம் இருக்குது. இப்படி தான் இருந்தால் சூத்திரம்னு பேர். நாம் இதை குறள் வெண்பா அப்படின்னு சொல்கிறோம். வெண்பாவில் குறள் வெண்பா. குறள்னா குட்டைன்னு அர்த்தம். 2 வரி இருக்குது. 4 வரிக்கு மேலே 2 வரி தான் இருக்குது. இது ஒரு மந்திரம் போல இருக்குது. வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் போல இருக்குது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. இது ஒரு மந்திரம். இது அப்படியே திருமூலர் எழுதியிருக்கிறார். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதற் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதற் பூதமே. அதுவும் கூட அழகான சூத்திர வடிவிலான கருத்துக்கள். கேட்ட உடனே உங்களுக்கு அர்த்தம் புரியாது. இந்த குறளையும் கூட கேட்ட உடனே உங்களுக்கு அர்த்தம் புரியாது. ஆனால் அது அர்த்தத்தை பகுத்தெடுத்து பார்க்கணும். இதுக்கு பேர் மீமாம்சம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. மீமாம்சம்னா வார்த்தை உடைத்து உள்பொருளை தேடி போகணும். அப்படிப்பட்டதாகத்தான் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. மேம்போக்காமல் அது படிக்கிறதுக்கு இந்த குறள் அல்ல. இது சூத்திர வடிவானது. சூத்திரத்துக்கு முதல் லட்சணம் குறைந்த எழுத்துக்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அதுக்கு பேர் அல்பாட்சரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்பாட்சரம்னா அல்பம்னா குறைவு, அக்ஷரம்னா எழுத்து. குறைந்த எழுத்துக்களாக இருக்கணும்.
காயத்ரி மந்திரத்தில் 24 எழுத்துக்கள் தான் இருக்குது. 18 எழுத்துக்கள் இருந்ததுன்னா அனுஷ்டும் திருஷ்டும் அப்படின்லாம் மந்திரங்கள்லாம் இருக்குது. குறளில் எத்தனை எழுத்துக்கள்? நமக்கு பதங்கள் மொத்தம் 7 இருக்கணும். 4 பதங்கள், 4 சொற்கள் முதல் வரியிலும், 3 சொற்கள் 2வது வரியிலும் இருக்கணும். சொற்கள் குறைந்து எழுத்துக்களை பயன்படுத்துறது சூத்திர வடிவம் குறளுக்கு இதுதான் லட்சணம். 2வது, மிக சுருக்கமாக சொல்லிட்டேங்கிறதுனால குழப்பக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. ஃபார்முலா மிக சுருக்கமாக தான் இருக்குது, E=mc². ஆனால் அதில் டவுட்டே கிடையாது, எல்லா பொருளுக்கும் அங்கே அர்த்தம் இருக்கிறது. அதனால் அது பேர் அல்பாக்ஷரம் அசந்திக்தம், சந்தேகம் வரக்கூடாது. இதுதான் லட்சணம். முதல்ல குறைந்த சொற்கள், 2வது சந்தேகம் இல்லாமல் இருக்கணும், 3வது விஸ்வதோமுகம், விரித்து பேசுவதற்கு இடம் தர வேண்டும். ஒரு குறள் எடுத்தோம்னா ஒரு வாரம் பேசலாம். இந்த ஒரு குறள் எடுத்து நான் ஒரு வாரம் பேசுவேன், விட்டோம்னா 10 நாள் கூட பேசுவேன். விஸ்வதோமுகம், விரித்து பேசக்கூடிய அளவுக்கு கருத்தை திணித்து வைப்பது. ஔவையார் அப்படிதான் சொல்றாங்கல்ல, 7 கடலை திணித்து ஒரு குறள் விட்டுறாரு. அப்புறம் ரசவத், சாராம்சம் உடையதாக இருக்கணும், சக்கையாக இருக்கக்கூடாது, பொருள் செறிவு இருக்கணும். அப்படின்ற 4 விதிகளை கொண்டது தான் குறள் வெண்பாவினுடைய லட்சணம், சூத்திரத்தின் லட்சணம் அப்படின்ற. அல்பாக்ஷரம் அசந்திக்தம் விஸ்வதோமுகம் ரசவத், குறைந்த சொற்கள் ஐயமில்லாமல் சொல்லப்பட்டு மிக விரித்து பேசுவதற்கு இடம் தரக்கூடிய சாராம்சமுடைய திருக்குறள். இதுதான் திருக்குறளுடைய இலட்சணம். இது வரைக்கும் இந்த லட்சணத்தை எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. சரி, திருக்குறள் அவரே சொல்கிறார் என் குறள் எப்படிப்பட்டதுன்னு. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு சொல்லணும்னா அந்த சொல்லை இன்னொருத்தர் வந்து சந்தேகம்னு கேட்டு விளக்கி அதை மாறுபாடு சொல்லி பொய் அர்த்தமற்றதென்று சொல்லும் முன்பே நீயே அனைத்து ஐயங்களும் போக்கும்படி உன் சொற்களை பயன்படுத்து. ஒவ்வொரு சொல்லும் அதை வெல்லும் சொல் இருக்கக்கூடாது. இது சொன்ன பிறகு இது போட்டுக்கலாங்க, அந்த சொல்ல போடலாம், இந்த சொல்லு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அந்த சொல்லை அச்சொல்லை வெல்லுதல் இன்மை அறிந்து. இதுதான் திருக்குறளுடைய அறிமுகம். இப்போ நம்ம தலைப்புக்கு போவோமா? முதல் தலைப்பு பிறந்ததன் நோக்கம். நான் ஏன் பிறந்தேன்? உங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி இருக்கு இல்லையா? பதில் என்ன? ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இதுதான் அவர் சொல்றார். மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்ப்பொருளாகிய எது, உண்மையான பொருள் எது, சத்தியம் எது, மாறாதது எது, பிறக்காதது எது, அழியாதது எது, எப்போதும் இருப்பது எது, எப்போதும் எக்காலமும் எப்பொருளிலும் இருப்பது எது, எப்போதும் எக்காலமும் எப்பொருளிலும் நீக்கமர நிற்பது எது? அப்படி ஒரு பொருளை பார்த்துருக்கீங்களா? அதுதான் மெய்ப்பொருள்னு சொல்றார். இந்த மெய்ப்பொருள் ஒருத்தன் உணரணும், அது பேர் மெய் உணர்வுங்கிறார். இந்த மெய் உணர்வை, மெய்ப்பொருளை எது என்று கண்டுபிடிக்காமல் பிறந்தது தப்பு. பிறந்ததன் பயன் இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறார். இது வரைக்கும் யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்களா மெய்ப்பொருள் என்னன்னு? மெய்ப்பொருளுக்கு லட்சணம் என்ன சொன்னேன்? எப்போதும் எக்காலமும் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பது, அதுதான் மெய்ப்பொருள். சயின்ஸுக்கு ஒரு பெரிய சவால். பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துகள் அறிவியல், காஸ்மாலஜின்னு சொல்லக்கூடிய பேரண்டையியல், எல்லாருமே சேர்ந்து வியக்கும் வண்ணம் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க ஆசைப்படுறாங்க. இது வரைக்கும் நோபல் பரிசு அது யாரும் கொடுக்கல.
மெய்ப்பொருள் எது என்று விஞ்ஞானம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஐன்ஸ்டீன் 1905, 1910, 20 சொன்ன விஷயங்களெல்லாம் அவர் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டிட்டார். பொருள் தான் ஆற்றல்னார், ஆற்றல் தான் பொருளுங்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி எடுத்துங்க, ஒரு டார்ச், ஒரு செல் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அது பொருள். அது பொருள் ஆற்றல் இருக்கா இல்லையா? அந்த பொருள் ஆற்றல் மறைஞ்சிருக்குல்ல, உங்க கண்ணுக்கு தெரியுதா? நான் கொடுக்குறேன். செல்ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி, லித்தியம் பேட்டரியோ எடுத்துக்கங்க. அது எத்தனை கிராம் இருக்கும்? 10 கிராம். 10 கிராம் 20 கிராம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஹெவியாக லித்தியம். 20 கிராம் பேட்டரி சார்ஜ் பண்ணுங்க 100%. இப்போ எத்தனை கிராம் இருக்கும்? அதே தான். டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, அதே தான். அப்போ ஆற்றல் உள்ள இருந்ததா இல்லையா? அப்போ ஆற்றல் இருந்தும் அதோட எடை அதிகம் இருக்குல்லையே. ஆற்றல்னா என்ன? சரி, இன்னொன்று சொல்கிறேன். உங்களுடைய மெமரி கார்டு, யூஎஸ்பி டிரைவ், அதில் என்னங்க மேக்ஸிமம் உங்களை ஸ்டோரேஜ்? 16 ஜிபியா? 32 ஜிபி கைகாபைட்ஸ். அதில் எம்டியாக வாங்கி வந்திருக்கீங்க. இப்போ ஒன்றுமே அங்கே பதிவு பண்ணலை. எடை போட்டு பாருங்கள், 5 கிராம். 5 கிராம். நீங்கள் ஃபுல்லாக லோடு பண்ணுங்கள். 20 சினிமா, 1000 பாட்டுக்கள் அல்லது எல்லா டேட்டாவும் உள்ளே போடுங்க. இப்போ எடை போட்டு பாருங்கள். அறிவுக்கு எடை இல்லையே, ஆற்றலுக்கு எடை இல்லையே, எடையே இல்லையே. அது பொருளாக இல்லையா? செல்லு பொருளாக இருக்குது, சிம் கார்டு பொருளாக இருக்குது, மெமரி கார்டு பொருளாக இருக்குது. ஆனால் ஏற்றி வைத்த அறிவுக்கு எடையே இல்லையே, ரூபமே இல்லையே. அது இருக்குதா இல்லையான்னு யாருக்கும் தெரியலையே. அது எப்படி அறிவது? அப்போ அறிய முடியாத பொருளும் இருக்குது, நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம். 5 புலன்களாலும் கண்டுபிடிக்க முடியாத பொருளையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால சொல்றாரு, ஐயுணர்வு எய்திய கண்ணும். நமக்கு என்ன 5 உணர்வுகள் கொடுத்துருக்கிறாங்க. 5 உணர்வுகள்: காட்சி, சப்தம், ஸ்பரிசம் தொடு உணர்வு, ஊறு, சுவை, நாற்றம். 5 உணர்வு கொடுத்துருக்குறாங்க. மண்புழுக்கு எத்தனை உணர்வு இருக்குங்க? தொடு உணர்வு மட்டும்தானே இருக்கு. காட்சி உணர்வு இருக்கா? சப்த உணர்வு இருக்குதா? ருசியாவது தெரியுமா? ருசி தெரிஞ்சால் அப்படி மண்ணை சாப்பிடுமா? மண்ணை சாப்பிட்டே பிடிக்கும். அப்போ மண்புழுவுக்கு எத்தனை உணர்வு கொடுத்துருக்கிறார்? ஒரே உணர்வு தான் இருக்குது. பட்டாம்பூச்சிக்கு வாசனையும் தெரியும், கண்ணும் தெரியும், சப்தம் கேட்காது, தொடு உணர்ச்சி இருக்கும். ஆனால் நமக்கு 5 உணர்வையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். எதுக்காக? நீ மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். ஐயுணர்வு பெற்று மனிதனாக பிறந்திருக்கிறாயே, எதுக்காக உனக்கு 5 உணர்வுகள் கொடுத்துருக்கிறார்? சாப்பிட்ற பொருள் என்ன கலர், அது என்ன ருசி, என்ன வாசனை, எவ்வளோ திடமாக இருக்குது, முறுமுறுன்னு இருக்குதா, அது என்ன சத்தம் போடுது, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. மிருகங்களுக்கு அது வேணும். நமக்கு இந்த உணர்வும் எதற்காக? மெய்ப்பொருளை கண்டுபிடிப்பதற்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு வள்ளுவர் சொல்றார். அவரோட அத்தாரிட்டி யார் இருக்கிறாங்க? ஐயுணர்வு எய்திய கண்டும் 5 புலனறிவையும் அதை சேர்த்து பார்க்கின்ற மனம், புத்தி இரண்டையும் கொடுத்து பயன் இன்றே, ஒரு யூஸும் இல்லாமல் போயிடுமே, பயன் இன்றே, அது பயம்னு போட்டிருக்காரு. பயன் இன்றே எப்போ? மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. உண்மை எது எது கண்டுபிடிக்காமலே செத்து போறானே, மெய்ப்பொருளை காணாமலே செத்து போறானே அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எதுக்கிட்ட 5 புலன்? நம்மளாம் திட்டுற மாதிரி இருக்கு. இன்னைக்காவது நாம மெய்யுணர்வை, மெய்யறிவை பெற்றுக்கொண்டு செல்வோம். மனிதனாக பிறந்த பலனை இன்னைக்கு நீங்க அடைய போறீங்க. ஆர் யூ ரெடி? மெய்யுணர்வு என்ன, மெய்யறிவு என்ன? அறிவும் உணர்வும் நான் என்ன சொன்னேன்? அது இருப்பதை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. சரி,
இன்னொரு குறளை இப்போ சொல்கிறேன். இந்த மெய்ப்பொருள் மெய்யறிவு என்பதை பூடகம் போட்டு பேசுகிறேன் இல்லையா, இன்னைக்கு உங்கள் முன்னாடியே இப்போ நான் காட்ட போகிறேன். இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் கப் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷ்லேயே சொல்லுவோம் கப்புன்னு, தமிழை கோவலைன்னு சொல்லணும். வளைந்திருந்தா கோவலை, கூன்னு சொன்னாலே வளைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்படி பூமி உருண்டு இருக்கிறதுனால கோவலயம்னு பேர், தண்ணீரால் நிரப்பப்பட்டதுனால கோவலயம்னு பேர். ஆழி சூடு உலகம். இந்த கோவலை இப்போ கப்புன்னே சொல்லுவோம். இது பேர் என்ன? இந்த பொருள் கப். எத்தனை பொருள் இருக்குது இப்போ? 2 பொருள். நீங்கள் கப்பை தான் பொருள்னு சொன்னீங்க. நான் சொல்கிறேன் இது காகிதம்ன்ற. உண்மையா இல்லையா? கப்புன்னு பார்த்தா எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இன்னும் கூட 1000 கூட வைக்கலாம், லட்சம் கூட வைக்கலாம். காகிதம்னு பார்த்தா எத்தனை இருக்கு? இங்கே எத்தனை பொருள் இருக்குது? பலவா ஒன்றா? பொருள்னு பார்த்தோம்னா இதில் எது கப்பு பொருளா காகிதம் பொருளா? எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. காகிதம் தானப்பா இங்கே பொருள். இப்போ காகிதம்னு எடுத்தால் ஒன்று தானே இருக்கு. மெய்ப்பொருள் எது? காகிதம். அப்போ கப்பு பொய்ப்பொருள், வெறும் தோற்றம். காகிதத்தில் ஒரு தோற்றம், காகிதத்தில் ஒரு விகாரம். நான் உங்களுக்கு காகிதம் கொடுக்குறேன், அதை மடித்து நீங்கள் ஏரோப்ளேன் பண்ணுவீங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க? அதை ஏரோப்ளேன். அதே பிரிச்சுட்டு மறுபடியும் ராக்கெட், அதே மடிச்சுட்டு கப்பல், அதே மடிச்சுட்டு ஒரு கொக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அங்கே இருக்குது ஒரு பொருள் தானே. அந்த பொருளுக்கு ஏதாவது நாசம் ஏற்பட்டுதா? இந்த காகிதத்தை கப்பலாக பண்ணதுனால அது கெட்டு போச்சா? கொக்கா பண்ணதுனால பறந்துடுச்சா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ 2 இங்கே காட்டுற பொருளில் மெய்ப்பொருள் எத்தனைன்னு சொன்னேன்? இப்போ 1 தான். அப்போ பொருள்கள் பலன்னு சொல்கிறோம், அது பொருள் கிடையாதப்பா, அது மெய்ப்பொருளின் தோற்றம், appearance. What is the substance? The substance is paper, but appearance is many. பொருள் ஒன்று, அதன் தோற்றம் அநேகம். இது தான் அடிப்படையாக வள்ளுவர் இந்த குறளை நமக்கு சொல்ல வரார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவனோ ஒருவன் எந்த பொருள் மெய்ப்பொருளோ அதை கண்டுபிடிக்காமல் அவன் சாகக்கூடாது. செத்தானா மறுபடியும் பிறப்பான், செத்தானா அவன் மறுபடியும் பிறப்பான் அப்படின்னு சொல்றார். பாருங்க, 2வது அத்தியாயம். இப்போ நான் பேச போகிறது 2வது தலைப்பு. பிறந்ததின் நோக்கம் மெய்ப்பொருள் மெய்யுணர்வு அடைதல். 2வது தலைப்பு பொருளும் இருளும் அப்படின்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக தான் இருக்கும். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு. யாராவது ஒருத்தன் இந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளாமலே இறந்து விட்டால் மறுபடியும் பிறப்பான், மறுபடியும் பிறப்பான், மறுபடியும் பிறப்பான். மனிதனாக பிறப்பானா, நாயாக பிறப்பானா, நரியாக பிறப்பானா தெரியாது. 5 உணர்வு கொடுத்த பிறகு இதை தெரிந்து கொள்ளாமல் நீ செத்து போனால் மறுபடியும் உனக்கு 5 அறிவு எதுக்கடா? 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு கொடுத்துட்டு செடி கொடி தாவரங்களாக அமீபாவாக இப்படி கொடுத்துவார் உடம்பு. இப்படி பிறக்க வேண்டி வரும். சார் நான் அதெல்லாம் இதில் நம்புறதில்லை, பிறப்பு இருக்கிறதெல்லாம் நம்புறதில்லை. சரி, பிறக்க வேண்டாம். மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழறியா? அந்த மெய்ப்பொருள் என்ன? பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மான பிறப்பு. எவன் ஒருவன் பொருளை விட்டு பொருள் இல்லாததை பொருள் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். மெய்யுனது மருளானாம் மானா பிறப்பு. அவனுக்கு பேர் என்ன? மருள்னு பேர் வச்சிருக்கிறார். உண்மையான பொருளை தவற விட்டவன் மருள்னு பேர். இப்போ
இது என்ன நீங்கள் விடுகதை மாதிரி சொல்கிறீங்களே, பொருள் இல்லாதது எது, பொருள் உள்ளது எது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு இருட்டு அறையில் குறைஞ்சமான வெளிச்சத்தில் ஒரு சிறுவன் பாம்பை பார்த்துட்டான். பதறி அடிச்சுட்டு போய் அப்பா கிட்ட கத்துறான். அவர் 4 பேரை கூட்டிகிட்டு வர்றார். மகுடி எடுத்துகிட்டு வராங்க. சில பேர் அடிக்கிறதுக்கு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த இருட்டறையில் ஒரு பாம்பு இருக்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தது பாம்பு அல்ல, கயிறு. எப்படி சொல்கிறீங்க? லைட் போடுங்க. லைட் போட்டு பார்க்கும்பொழுது அங்கே என்ன இருந்தது? கயிறு இருந்தது. நாம் கயிறை பாம்பாக பார்க்கிறோம். இது பேர் மருள்னு சொல்கிறார். வள்ளுவர் சொல்கிறார் மருள். சமஸ்கிருதத்தில் இதுக்கு வார்த்தை உண்டு. இது பேர் அத்தியாசம்னு பேர். அத்தியாசம். அறியாமையால் ஒன்றை இன்னொன்றாக பார்ப்பது. அறியாமையால் ஒன்றை இன்னொன்றாக பார்ப்பது, அது பேர் மருள் காட்சி. கயிறை பாம்பாக பார்ப்பது மருள். அதை கயிறாக பார்ப்பது தான் உண்மை அறிவு, அது மெய்யறிவு. அதனால் உனக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகுது. பாம்பை பார்த்தாக்கா பயம் உண்டாகுது. மெய்யுணர்வு பெற்றால், மெய்யறிவு பெற்றால் மெய்யுணர்வு உண்டாகும். அப்போ அறிவு வேற, உணர்வு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சரியான அறிவு சரியான உணர்வை தரும் அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் புத்தி கூர்மையாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பொருளல்லவற்றை பொருள் என்று உணர்தல், அதஸ்மின் தத் புத்தி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் நம்புங்க, திருவள்ளுவர் சமஸ்கிருதத்தில் பெரிய புலமையுடையவர். வேதாந்தத்தெல்லாம் கரைச்சி குடித்தவர். இந்த உண்மையை நீங்கள் ஒத்துக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரியெல்லாம் அழகாக சொல்ல முடியாது. இந்த சொற்கள் எல்லாம் பொருள் இல்லாதவற்றை பொருள் என்று உணர்ந்துங்கிறது வேத மதத்தில் வருது. அதஸ்மின் தத் புத்தி அத்தியாச அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் திருக்குறள் எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது அட என்ன இது வேத மந்திரமாக இருக்குதே. நான் உபனிஷத்தெல்லாம் படித்தவன். உபனிஷ நூல்கள் தமிழில் எழுதியிருக்கிறேன். ஒரு 200 புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணது அது ஒரு 60-70 இருக்கும். நான் பார்க்க வியப்பாக இருக்கிறது. சரி, மானா பிறப்பு, அவன் திரும்ப திரும்ப பிறக்கிறான், மருளுடையவன். சரி, இந்த தலைப்பு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுத்தேன். 3வது தலைப்பு, ஞானம் எது பற்றியது, மெய்ப்பொருள் என்பது என்ன, எதை பற்றிய அறிவு அப்படின்னு இப்போ சொல்கிறோம். இப்போ தான் சொல்கிறாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும் அது மெய்ப்பொருள் எதுன்னு கண்டுபிடிக்கணுமா, அதுதான் அறிவுங்கிறார். அறிவுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பொருளினுடைய மெய்ப்பொருளை காண்பது தான் அறிவுங்கிறார். மீதியெல்லாம் அறிவு இல்லைங்கிறார். நீ பொய்ப்பொருளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு உபனிஷத்து, அது பேர் சாந்தோக்கிய உபனிஷத்து. அதில் ஒரு அப்பா வரார், அவர் பேர் உத்தாலகர். அவருடைய மகன் பேர் ஸ்வேதகேது. மகனே ஸ்வேதகேது, 12 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிற, வேத பாடெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிற. அன்னைக்கு குருகுலத்தில் படித்தான். நீ உங்கள் வாத்தியார்கிட்ட எந்த ஒரு அறிவை பெற்றால் எல்லா அறிவையும் பெற்றதற்கு சமமோ அந்த அறிவை பெற்றாயா அப்படின்னு கேட்குறார். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு அறிவை பெறுவதன் மூலம் எல்லா அறிவையும் பெற்றதற்கு சமமோ அந்த அறிவை நீ உங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டியா? பா, எப்படி சொல்கிறீங்க? ஒன்று படித்தா எல்லாம் படித்தது சமமா? அப்படி ஒரு அறிவே கிடையாதே. இல்லை, நான் கேட்டது நீங்கள் குருநாதர்கிட்ட கேட்டியா? அப்பா, நான் கேட்கல. மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் சொல்கிறாரு, யத் ஞாதம் சர்வம் விஜ்ஞாதம் பவதி. எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டது சமமோ அதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், காரணமும்
காரியமும் பிரிவற்று இருக்கின்றன. காரணத்தை அறிந்தால் காரியங்களை அறிந்ததற்கு சமம். கஷ்டமா இருக்கா? கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்கு. காரணமும் காரியமும் பிரிவின்றி இருக்கின்றன. காரணத்தை அறிந்தால் காரியங்கள் அனைத்தையும் அறிந்ததற்கு சமம். உதாரணம் சொல்றேன். ஒரு நகை கடை. அந்த நகை கடையில் 6 அடுக்கு பில்டிங். நான் சென்னையில் பார்த்தேன். அந்த கடை பேர் மறந்து போச்சு. நெக்லஸ்க்குன்னு ஒரு தனி ஃப்ளோர், மோதிரங்களுக்கு ஒரு ஃப்ளோர், அப்புறம் வளையலுக்கு ஒரு ஃப்ளோர், இப்படி நிறைய ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அனுப்புகிறாங்க. லிஃப்ட் வச்சு அனுப்புகிறாங்க. திரும்பிய பக்கம் எல்லாம் ஆபரணங்கள், விதவிதமான வடிவங்கள். எத்தனை வச்சிருக்கீங்க அப்படின்னு. எங்கிட்ட 1,00,000 பீஸ் இருக்கு சார். எத்தனை பொருள்கள்? 1,00,000. அத்தனைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப 1,00,000 பேர்கள் அங்க இருக்குது. ஒரு பேரை சொன்னோன்னா அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்குறான். திருடன் வந்து ராத்திரி திருடுறான். அவன் பேர் என்ன பார்க்குறானா? அவன் கண்ணுக்கு என்ன தெரியுது? தங்கம் மட்டும் தான் தெரியுது. அதான் மெய்ப்பொருள். 1,00,000 நகைகள் எல்லாமே பொய்ப்பொருள், பொய்யான பெயர்கள். தங்கத்தினுடைய விகாரத்திற்கு தரப்பட்டது. அங்கே மெய்ப்பொருள் ஒன்றுதான் இருக்கிறது. அப்ப 1,00,000 என்ன? அந்த 1,00,000 எல்லாம் அந்த ஒன்று தான். நாம தான் நகைகளை தேடுவதற்கு மணிக்கணக்கான நேரத்தை கணக்கப்படுத்துறோம். ராத்திரி திருட வரும்பொழுது எவ்வளவு நேரம் எடுக்கிறான்? மெய்ப்பொருளை தேடுறான். இது பித்தளையா தங்கமா அப்படின்னு உரசி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுறான். அவன் உண்மையை கண்டுபிடிக்கிறான். மெய்ப்பொருள் அறிந்தவன் யாருன்னா திருடன். அதனால இறைவனுக்கு கூட ஒரு பேர், உள்ளம் கவர் கள்வன். உள்ளத்தில் எது மெய்ப்பொருள் கண்டுபிடிச்சு நம்மளை கூட்டிட்டு போறவன். பொய்ப்பொருளை சூத்திரமெல்லாம் விட்டு போயிடுவார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப சொல்லுங்க, தங்கம் காரணம், காஸ். நகைகள் எல்லாம் அதனுடைய காரியங்கள். காரணமும் காரியமும் பிரிவற்று இருக்குதா இல்லையா? மண்ணும் பானையும் 2 பொருளா? மண் தான் பானை. பானைகள் எத்தனை கட்டம்னா பல லட்சம். மண் எத்தனைன்னு சொன்னா 1 தான். அப்போ ஒரு பொருள் பலவாக தெரிகிறது. அந்த ஒரு பொருள் தான் மெய்ப்பொருள். அந்த ஒரு பொருள் எது? பானை உலகத்திற்கு பொருள் எது? மண். தங்க உலகத்திற்கு மெய்ப்பொருள் எது? தங்கம். இரும்பு உலகத்திற்கு மெய்ப்பொருள் எது? இரும்பு. இந்த பேரண்டத்திற்கு மெய்ப்பொருள் எது? இங்க பேரண்டத்தில் எத்தனை இருக்கு? எத்தனையோ இருக்கு சார். கெமிஸ்ட்ரியில் நாங்கள் 118 எலிமெண்ட்ஸ் படிக்கிறோம். ஹைட்ரஜன்லேருந்து பிரான்சி வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. இந்த 108 எலிமெண்ட்ஸ், 118 எலிமெண்ட்ஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் ஆனது? அதுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். 3 பொருள் தானே. இந்த 3 பொருளுக்கு மெய்ப்பொருள் எது? இந்த 3 பொருளுடைய விகாரங்கள் தானே 108. இந்த 108 எலிமெண்ட்ஸுடைய விகாரங்கள் தானே நீங்க பார்க்கிற சிலிக்கான், நீங்க பார்க்கிற குவாட்ஸ், நீங்க வானத்தில் பார்க்குற நியான், ஆர்கான், கெமிஸ்ட்ரியில் பார்க்குற காப்பர் சல்ஃபேட், சோடியம் குளோரைட், பேரியம் சல்ஃபேட். எந்த பேர் எடுத்துங்க, ஆர்கானிக் பொருள் எடுத்துங்க. அமினோ ஆசிட்ஸு, புரோட்டீன்ஸு, டிஎன்ஏ, லிபிட்ஸு, ஃபேட்ஸு, எல்லாம் என்ன? 108 எலிமெண்ட்ஸுடைய கலவை தானே. அதெல்லாம் காரியங்கள் தானே. அது எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறோம். ஆனால் பொருள் எத்தனை? 108. 108 பொருள் இருக்குதா? இல்லை. 108 விதவிதமான பெயர்கள். அடிப்படை பொருள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். விஞ்ஞானிகள் விடலை. இந்த 3க்கும் அடிப்படை பொருள் இருக்கணும். உடைக்கிறாங்க. ஒரு வீக் ஃபோர்ஸ் உள்ள கொடுத்த உடனே நியூட்ரான் பொழந்துக்குது. நியூட்ரான் பொழந்த உடனே புரோட்டான் எலக்ட்ரானாக மாறுது. இதே அது உடைக்க பொருளாக இருக்குதே. ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் 27 கிலோமீட்டரில் டன்னல் அமைச்சு அதில் அணுவை உடைக்கிறாங்க. அணுவை உடைச்சா 100 கணக்கான பொருள் அதில் விழுது. அடக்கடவுளே,
ஃபெயின்மன் ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது யார் ஆர்டர் பண்ணது? இது முடிவே கிடையாதா? மெய்ப்பொருள் எது? இந்த பேரண்டத்தை 108 அடக்கணும், 108 3 அடக்கணும். அந்த 3க்கு கடைசியில் குவார்க்குன்னு ஒரு பொருள் போய் முடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் பொருள் பேர் என்ன? குவார்க்கு. குவார்க்கு எத்தனை இருக்குதுங்கிறாங்க? டாப் குவார்க்கு, பாட்டம் குவார்க்கு. பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்குது, பிளாக் மேட்டர், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. தலை சுத்துது. அடிப்படை பொருள் ஒன்று இருக்கணும். அந்த ஒரு பொருளை கண்டுபிடிக்காமல் ஓய்வதில்லைன்னு இதை வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் நோபல் பரிசு பெறலாம். ஆனால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு. எல்லாரும் அதை தான் தேடுறாங்க. நாம் எல்லாம் மெய்ப்பொருளுடைய விகாரங்கள். நீங்கள் எல்லாம் யாரு? சாப்பிட்ட உணவினுடைய விகாரங்கள் தானே. நம்ம எல்லாம் உணவு தானே சாப்பிட்டோம். இந்த உடம்பெல்லாம் இந்த உணவுல தானே ஆரம்பிச்சது. தாய் வயிற்றில் இருக்கும்போது எப்படி இருந்தோம்? எல்லாரும் கடுகளவு இருக்கிற ஒரு உருண்டையாக தானே இருந்தோம். அது அன்னத்துக்கு உண்டு தானே இந்த மாதிரி உடம்பாச்சு, ஆணாச்சு, பெண்ணாச்சு. எல்லாமே மெய்ப்பொருள் ஒன்றிருக்கிறது. ஒன்று புரிஞ்சுங்க, மெய்ப்பொருள் தான் காரணம். காரியங்கள் எல்லாம் அதிலிருந்து தோன்றிய தோற்றங்கள். அந்த மெய்ப்பொருளும் தோற்றங்களை விட்டு பிரிஞ்சிருக்கா? நகைகளை விட்டு தங்கம் பிரிஞ்சுதா? பானைகளை விட்டு மண் பிரிஞ்சுதா? அப்போ மெய்ப்பொருள் ஆகிய ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு பிரிஞ்சுதா? மெய்ப்பொருள் தான் இருக்குறீங்க. அப்போ மெய்ப்பொருள் காட்டுன்னு கேட்குறீங்களே. நீ மெய்ப்பொருளை விட்டு பொய்ப்பொருளை பார்த்து கொண்டிருந்தால் மெய்ப்பொருள் மறைந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அது திருமூலர் சொல்றாரு. ஒரு பெரிய யானை, அது மரத்தால் செய்யப்பட்டது. தத்துரூபமாக அதுக்கு வண்ணம் தீட்டி இருக்கிறார்கள். ஒரு சிறு குழந்தை அங்கே கிட்ட போகும் பொழுது யானைன்னு பயப்படுது. அது உண்மையிலே இது மரம். மரத்தை மறைத்தது மாமத யானை. திருமந்திரத்தில் சொல்ற மரத்தை யானை மறைச்சிடுச்சான். நீ யானைன்னு பார்க்கும் பொழுது மரம்ங்கிறது உனக்கு தெரியாது. மெய்ப்பொருள் எதுங்க? அங்க மரம் தானே. நீங்க பார்த்து பயந்தது எது? யானை. அது பொய்ப்பொருள். அந்த பொய்ப்பொருள் மெய்ப்பொருளை மறைத்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ இல்லை, அங்கேயே தான் இருக்குது. அந்த யானையில் எப்பொழுதும் எக்காலத்திலும் எல்லா அணிலும் எது இருக்குது? மரம் தான் இருக்குது. அப்போ அந்த மரம் தான் சத்தியம். அது ஒன்று தான் மெய்ப்பொருள். சத்தியம் என்கின்ற வடமொழிக்கு தான் ஐயனார் இங்கே மெய்ப்பொருள் பேர் வச்சிருக்கிறார். மெய்ப்பொருளை பார்த்து கொண்டே அது எங்கேன்னு தேடுறோம். எங்கே மரம்னு அந்த யானைக்கிட்ட விசாரிச்சா என்ன தெரியும்? அந்த குழந்தை கடைசி வரைக்கும் மரம்னு சொன்னால் ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏன்னா இந்த யானைங்கிற நினைப்பு அதை மறைத்து கொண்டே இருக்கிறது. மெய்ப்பொருள் அங்கேயே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ விஞ்ஞானிகளே, மெய்ப்பொருளை தேடி அலையாதீர்கள். இங்கே இருப்பதெல்லாம் மெய்ப்பொருள் தான். ஆனால் பொய்யாகிய இந்த தோற்றங்கள் அதை மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. அதை நீக்கணுமாங்க. இப்போ பானை எதனால் ஆகப்பட்டது? மண்ணால் ஆகப்பட்டது. மண்ணும் நிரூபித்து காட்டுங்க அப்படிங்கிறதுக்கு நான் பானை உடைக்கணுமா? உடைக்க வேண்டாமே. அறிவு இருக்கவன் பார்ப்பான் இல்லையா? எவன் ஒருவன் ஒரு பொருளை அழிக்காமலே அதன் மெய்ப்பொருளை அறிகிறானோ அவன் பேர் ஞானி. மெய்ப்பொருளை அறிபவன் ஞானி. அதுக்காக மெய்ப்பொருளை தேட வேண்டியதில்லை, உடைக்க வேண்டியதில்லை. பார்க்கும்போதே தெரியுது மெய்ப்பொருள் தான் பொய்ப்பொருளாக பிறகு தெரியுது. இப்போ நான் பிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு மெய்ப்பொருள் எதுன்னு காட்டணும் இல்லையா? இப்போ அதனால சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த பொருள் எடுத்தோம்னா மெய்ப்பொருள் என்ன? காகிதம். இந்த பொருள் மெய்ப்பொருள் என்ன? பஞ்சு. பஞ்சினுடைய மெய்ப்பொருள் என்ன? பருத்தி. பருத்தினுடைய மெய்ப்பொருள் என்ன? பூமி. இன்னைக்கு செல்லுலோஸ். கெமிஸ்ட்ரிக்கே போகும். பஞ்சினுடைய மெய்ப்பொருள் என்ன? செல்லுலோஸ். இப்போ நான் என்ன போட்டுட்ருக்கேன்? செல்லுலோஸை போட்டுட்ருக்கிறேன். நீங்களே செல்லுலோஸ் தான் போட்டுருக்கீங்க. சரி, செல்லுலோஸோட மெய்ப்பொருள் என்ன? கார்பன். கார்பனுடைய மெய்ப்பொருள் என்ன? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான் புரோட்டான் மெய்ப்பொருள் என்ன? குவார்க்கு.
குவார்க்குடைய மெய்ப்பொருள் என்ன தெரியாது. இப்போ நாமெல்லாம் எதை போட்டுட்ருக்கோம்? குவார்க்கு போட்டிருக்கோம். உங்கள் உடம்பு குவார்க், உங்கள் மூளை குவார்க், பூமி சூரியன் ஒரே பொருள். சரி, குவார்க்கு எதனால் ஆகப்பட்டது? இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. நீங்கள் அறிவு அறிவு அறிவுன்னு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க. நான் வேலை செய்த பிஎஸ்சி காலேஜில் 35க்கு மேலே டிபார்ட்மெண்ட் இருக்குது. 40 டிபார்ட்மெண்ட்டு மேலே இருக்குது. 23,000 பேர் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறதெல்லாம் அறிவுன்னு நினைக்கிறீங்களா? மெய்ப்பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பொய்ப்பொருளிலேயே தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொய் கீழேயே மெய் உட்கார்ந்துட்டே இருக்குது. அப்புறம் சொல்றாரு, பிறப்பெண்ணும் பேதைமை நீங்கும் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதால் அப்படின்னு சொல்றார். நான் மாற்றி சொல்றேன். பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருளாகிய மெய்ப்பொருளை அறிவதுதான் நீ பிறவாமல் இருப்பதற்கு ஒரே வழி என்றவர் சொல்றார். எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? இப்போ இன்னொரு பாதி உட்காரலாமா? இன்னொரு பாதி லெக்சர் இருக்குது, கேட்கலாமா? ஓகே, சரி. இந்த படிப்புனால எனக்கு என்ன சார்? நான் பிகாம் படிக்கிறேன், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறேன், ஃபோரன்சிக்ஸ் கூட படிக்கலாம். என்னென்னவோ படிப்பெல்லாம் இருக்குது சென்னையில். சரி, இந்த ஞானத்தினால மெய்ப்பொருளால் எனக்கு என்ன பயன்? அதை தெரிந்துக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு முறை கைலாயத்தில் ஒரு போட்டி வந்தது. அந்த உத்தாலகர் மாதிரி சிவபெருமானுக்கிட்ட நாரதர் ஒரு பழத்தை கொடுத்தார். இந்த பழத்தை நம்ம பிச்சு சாப்பிட முடியாது, முழுசாக தான் சாப்பிடணும். இது பேர் ஞானப்பழம், மெய்ப்பொருள் அப்படிங்கிறார். மெய்ப்பொருளை கண்டுபிடிப்பவனுக்கு இந்த பழம் தரேன். மெய்ப்பொருள் எதுப்பா? இந்த பிரபஞ்சண்டான பொருள். இந்த பிரபத்தினுடைய மெய்ப்பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வரவனுக்கு இதை தரேன் அப்படின்னு பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வைக்கிறார். முருகன் மயில் ஏறி பறக்கிறார். பறந்து உலகத்தில் இருக்க அண்ட சராசரங்களை தேடி பார்க்குறார். எல்லாம் எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு. அவர் வர்றதுக்குள்ள கணபதி என்ன பண்ணார்? இவங்க 2 பேரால் தான் இதெல்லாம் உண்டாச்சு. இவங்க தான் காரணம். காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தது போல் ஆயிடுச்சு. தங்கத்தை அறிந்தால் தங்க உலகத்தை அறிந்தோம். மண்ணை அறிந்தால் மண் உலகத்தை அறிகிறோம். மாதா பிதா என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரியை, அந்த பரமபிதாவை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுது அப்படின்னு கணபதி அவங்க 2 பேரும் சுற்றிட்டு வந்து, நீங்கள் தான் மெய்ப்பொருள், நீங்கள் தான் காரணம், காரணம் காரியத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறது, நீங்கள் தான் இந்த பிரபஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நம்ம உடம்பெல்லாம் இருக்கிறது யார்? அப்போ மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் யார்? பரமேஸ்வர பார்வதி. அப்படி இந்து மதத்தில் பேர் வச்சிருக்கிறாங்க. வேதம் சொல்லுச்சு. மற்றவங்களை அப்படி சொல்லட்டுமே, ஆடம் அண்ட் ஈவ்னு சொல்லட்டும். ஆடம் அண்ட் ஈவுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணுமே. அவர் யார்? ஆனா பெண்ணா? அவர் யார்? அவர் தூய மெய்ஞானம். ஏதோ ஒரு தூய மெய்ஞானம் இருந்தது. அதுதான் எல்லாத்தையும் படைச்சது. த ஃபாதர் இன் த ஹெவன், அல்லாஹ், கடவுள். எல்லா பொருளையும் கடந்து உள்ளே போனால் கடைசியில் எங்கே முடியும்? மெய்ப்பொருளில் தான் முடியும். இப்போ பார்த்தோம்ல, எத்தனை பொருள் எடுத்து பார்த்தோம். பிரபஞ்சத்தையே அணுவாக்கி, அணுவை குவார்க்காக்கி, குவார்க்கை கொண்டு போய் எங்கே போட்டோம்? ஒரு மெய்ப்பொருளை விட்டோம். அந்த மெய்ப்பொருள் எப்படிப்பட்டது? அதை கண்டுபிடிக்காமல் செத்து போகாதே. செத்தினா மறுபடியும் பிறப்பாய். அப்போ இந்த ஞானம் தான் நமக்கு முக்தி. இதன் மூலம் தான் நாம் பிறவாமல் இருக்க முடியும். இந்த பலனை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த பலனால் என்ன பிரயோஜனம் திருவள்ளுவருக்கு முடியல் பார்ப்போம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மாசறு காட்சி அப்படின்றால் இந்த பொருளை பார்க்கும் பொழுதே இது மெய்ப்பொருள் என்று பார்ப்பது தான் மாசறு காட்சி. குற்றமற்ற பார்வை, தெளிவான பார்வை. இந்த பொருளை நாம் காகிதம்னு பார்த்தோம்னா இது மேலே வச்சிருக்கிற பற்று விட்டுடும். பேப்பர் கப்புன்னு பார்த்தோம்னா பற்று வந்துடும். இந்த எல்லா பொருளுமே ஒரே மெய்ப்பொருள்னு பார்த்துட்டோம்னா எந்த பொருளை நீங்கள் வாங்குவீங்க, எந்த பொருளை வேண்டான்னு வைங்க. நானும் ஒரே பொருள், நீங்களும் அதே பொருள்னா நான் எப்படி உங்களை வெறுக்க முடியும்?
மெய்ப்பொருளின் மீது நாம் விருப்பையும் வைக்க முடியாது, ஒரு மெய்ப்பொருள். ஆனால் தோற்றத்தின் மீது நம்ம வைக்கலாம். களிமண்ணை பார்க்கும் பொழுது எல்லாரும் களிமண்ணு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் அதை பொம்மை செய்கிறாங்க. நாய் பொம்மை, யானை பொம்மை, மனித பொம்மை. ஆனால் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு இது பிடிக்குது, இது பிடிக்குது, இது பிடிக்குதுங்கிறாங்க. மண்ணாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்கிறது இல்லை. மனிதர்கள் எல்லாம் வேறுபடுவது எதனால்? தோற்றத்தினால தானே. மெய்ப்பொருளை நாம் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் கடவுள் குழந்தைகள் தானே. அவர் தானே நம்ம மெய்ப்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த அறிவினாலே இருள் நீங்கி, இந்த மயக்கம் போய், தோற்றத்தின் மீது இருக்கின்ற பற்று நீங்கி இன்பம் பயக்கும். மருளுங்கி மாசரு காற்றியவர்க்கு. அப்போ நாமெல்லாம் பார்க்கும்போது உற்றார் உணவர்களையும் மக்களையும் பகைவனையும் நண்பனையும் எப்படி பார்க்கணும்? ஒரே மெய்ப்பொருளுடைய வெளித்தோற்றங்கள். ஒரே மெய்ப்பொருள் தான் இவனுக்கு உடம்புக்கு காரணம், ஒரே மெய்ப்பொருள் தான் இவன் மனதிற்கு காரணம், ஒரே மெய்ப்பொருள் தான் இவனுடைய நடத்தைக்கு எல்லாம் காரணம். நடத்தைகளால், பொருளால், தொழிலால் வேறுபட்டாலும் மெய்ப்பொருளால் அது ஒன்றுதானே, நானும் அவனும் ஒன்றுதானே என்று எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பிறவியே இல்லை, வாழும் பொழுதே பேரின்பத்தில் வாழ்கிறான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். உங்களுக்கு திருக்குறளை இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுதா? திருக்குறள் இதை தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, திருக்குறளை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ஒவ்வொரு குறளையும் நீண்ட காலம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு துவக்கமான வச்சிருக்கிறது. கற்றீண்டு செம்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. இந்த செம்பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது? மெய்ப்பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது? கற்றீண்டு குருவிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான குரு தான் இதை சொல்லிக் கொடுப்பார். அந்த மெய்ப்பொருளை ஃபிசிசிஸ்ட்டு இங்கே வாங்க, கெமிஸ்ட்டு நீங்கள் எல்லாம் வாங்க, மெட்டீரியல் சயின்ஸ் நீங்கள் வாங்க, நீங்கள் எல்லாம் மெய்ப்பொருளை தானே தேடுறீங்க, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் தானே தேடுறீங்க, அது அல்டிமேட் பார்ட்டிகிள்ஸ் தானே தேடுறீங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு குரு சொல்லித்தரார். உலகமெல்லாம் தேடுகின்ற அந்த மெய்ப்பொருள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு இப்போ ரகசியமாக வச்சுருக்கிறேன், இதை சொல்கிறேன். இப்போ சொல்கிறார், தயவுசெய்து பொறுத்துங்க, மிக முக்கியமான தலைப்பு. இந்த திருக்குறளை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. மறுபடியும் படிக்கிறேன். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. நான் ஒரு தலையா சொல்கிறேன், டெஃபினெட்லி ஐ ஸ்பீக். பிரதிஜ்ஞா வாக்கியம், நான் கட்டளை சொல்லாத சொல்கிறேன் அப்படின்னு அடித்து சொல்கிறார். ஒரு தலையா சொல்கிறேன், தெர் இஸ் நோ ஆல்டர்னேட். என்ன சொல்கிறாரு? பிறப்பே உனக்கு கிடையாது, பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எப்போ? ஓர்த்து உள்ளது உள்ளம் உள்ளது உணரின், ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டுமா? அங்கே உட்காந்து இன்னொரு 10 நிமிஷத்தில் நிறுங்க. 10 நிமிஷம் ஆனோட கை தூக்குங்க. இப்போ எல்லாரும் கவனமாக நான் சொல்கிறத கவனிங்க. கொஞ்சம் கண்ணை மூடி, இப்போ மூட வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போய் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உள்ளத்தை கவனிங்க. எதை கவனிக்கணும்? உள்ளத்தை கவனிக்கணும். உள்ளே இருப்பது தானே உள்ளம். அந்த உள்ளம் கண்ணை மூடுற உடனே உங்க மனசுல என்னென்ன தோணுதுன்னு பாருங்க. என்னென்ன தோணுதுன்னு பாருங்க. கண்ணை மூடின உடனே, இப்போ கூட கண்ணை மூடினா என்னோட உருவம் கொஞ்ச நேரம் கண்ணில் தெரியும், நிறம் கூட மாறி தெரியும். அதை நீங்கள் பார்ப்பீங்க.
பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த சப்தங்கள் எல்லாம் காதில் விழும், அதையும் கேட்டுட்டு இருப்பீங்க. உங்கள் உடம்புடைய அமர்வு எப்படி உட்கார்ந்துருக்கிறோம், கால் வலிக்குதா கை வலிக்குதா இதெல்லாம் கூட உங்களுக்கு உணர்வீர்கள். அப்போ நிறத்தை உணர்கிறீர்கள், சப்தத்தை உணர்வீர்கள், உங்கள் உடம்புடைய தொடு உணர்ச்சியும் உணர்கிறீர்கள். இதோடு சேர்த்து எண்ணங்களையும் பார்க்கிறீர்கள். ஏதோ எண்ணம் ஓடுது, இவர் மெய்ப்பொருள் பற்றி பேசுகிறாரே, மெய்ப்பொருள் என்னன்னு சொல்லவே இல்லையே, அந்த பொருள் எது எதுன்னு அப்படி எண்ணங்கள் ஓடுது இல்லையா? இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. பார்க்கப்படும் பொருள் எங்கே இருக்குது? இப்போ சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் எங்கே இருந்தது? இப்போ உங்கள் மனசுக்குள்ளே தானே இருந்தது. அதைத்தானே பார்க்குறீங்க. எண்ணங்கள் எல்லாம் எங்கே தோன்றுச்சு? இந்த உள்ளம் என்கின்ற மனசில் தானே தோன்றுச்சு. சரி, இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறீங்கல்ல, அவரை பார்த்தீங்களா? பார்க்கப்படும் பொருளெல்லாம் பார்த்தீங்க, பார்ப்பவனை பார்த்தீர்களா? இருக்கிறான்ல, அதைத்தானே நீங்கள் நானுன்னு சொல்ல போறீங்க. நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன், நான் நினைத்தேன், நான் மறந்தேன், நான் கேட்கவில்லை, நான் ருசிக்கவில்லை, நான் 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 அப்படின்னு ஒன்று எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குதா இல்லையா? அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு மெய்ப்பொருள். என்ன சார் இந்த காஸ்மாலஜியில் மெய்ப்பொருள்னு சொல்லிட்டு ஏதோ குவார்க்குன்னு சொன்னீங்க, குவார்க்குக்கும் அடிப்படையான ஒரு பொருள் சொன்னீங்க. திருக்குறள் இப்படி அப்படியே டைட்டில் மாற்றிட்டார். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின். உங்கள் உள்ளத்திலே எது ஒன்று உணர்ந்து கொண்டிருக்கிறதோ, அறிந்து கொண்டிருக்கிறதோ அதை உணரின். அது எது என்று கண்டுபிடித்து விட்டால் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு, மறுபடி நீ பிறக்க வேண்டிய அவசியமில்லை. சார் பிறக்கிறத பற்றி எனக்கு முக்கியம் இல்லை சார், முதல்ல இது என்னன்னு சொல்லிவிடுங்க. மெய்ப்பொருள் என்பது யார்? நான் என்று எது உன் உள்ளத்தில் இருக்கிறதோ அதுதான் மெய்ப்பொருள்ங்கிறார். சார் பிரபஞ்சத்துக்கு காரணம்னு சொன்னீங்க. ஆமாப்பா, அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான பொருள் தான் உன்னிடம் அறிவாக இருக்கிறது, உன்னிடம் உணர்வாக இருக்கிறது. அந்த அறிவையும் உணர்வையும் வைத்துக்கொண்டுதான் நீ அறிகின்றாய், உணர்கின்றாய், செய்கின்றாய். உன் செயல், அறிவு, உணர்வு எல்லாம் காரியங்கள், எல்லாம் காரியங்கள். எத்தனை செய்வோம், என்னென்னவோ செய்கிறோம். பாரதியார் எத்தனையோ செய்ய சொல்றார். எத்தனை செய்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த செய்கின்ற உணர்வு ஒன்றுதான். எத்தனை எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் அதை சிந்திக்கின்ற உணர்வு ஒன்றுதான். எத்தனை உணர்ச்சிகள் இருந்தாலும், கோபம், பயம் இருந்தாலும் அதை உணர்கின்ற உணர்வு ஒன்றுதான். ஓர் உணர்வு. அந்த ஓர் உணர்வு தான் நான். அது எது உணர்வுகிறது, எது செய்கிறது, எது பேசுகிறது என்பதனால நாம் மாறுபடுகிறோம். இதெல்லாம் புற தோற்றங்கள். தோற்றங்களை நீக்கிவிட்டு மெய்ப்பொருளை காண்பதுதானே அறிவு. அப்ப நீங்க சொல்லுங்க, மெய்ப்பொருள் எங்க இருக்கு? எல்லார் உள்ளத்திலும் நான் என்று இருந்து கொண்டிருக்கிறதப்பா. அந்த நான் யார்? நீங்க நான் யாருன்ன உடனே உடம்பை பார்த்துருவீங்க. நான் நந்தினி, நான் மணிவண்ணன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. நான் என்பது உடம்பு, அது மாறக்கூடியது. காலையில் இருந்த உடம்பு மத்தியானம் இல்லை, குழந்தையில இருந்த உடம்பு இப்போ இல்லை. உங்கள் உடம்பு ஏதாவது ஒன்றாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பொருள் காட்டுங்க. எத்தனை தடவை தோல் உறிஞ்சிருக்கு, எத்தனை தடவை குடல் மாறி இருக்குது. தினமும் 24 மணி நேரம் தூங்கும், 15 பண்ணி தூங்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய ஒரு 30 கிராம் டிஷ்யூ காண போயிடுது, புதுசாக பில்டப் ஆகுது. இந்த உடம்பு புது உடம்பு, பிறந்த போது இருந்த உடம்பா இது? நாளைக்கு இந்த உடம்பு இருக்குமா? எத்தனை முடி இங்கே தோன்றி மறைஞ்சுது. மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது. அந்த ஓர் உணர்வு அது அனைவருக்கும் ஒன்றுதான். அப்படித்தான் சொல்றார். இன்னைக்கு நான் இதுக்கு மேலே பேச முடியாது. இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயத்தை நான் கையெடுத்துட்டேன். ஆனால் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திருக்குறள் கையில் இருக்கு. நானும்
இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்வேன். உங்களுக்கெல்லாம் அந்த மெய்ப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயம் குருநாதரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். இது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இதுக்கு தான் திருக்குறள் 10 பாட்டு எழுதிட்டார், மெய் உணர்தல்னு. அதை கண்டுபிடிப்போம். சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? அவரும் அதே சொல்லிட்டார். திருக்குறள் 10ல் இந்த மெய்ப்பொருளுடைய லட்சணத்தை சொன்னார். மெய்ப்பொருள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டார். உள்ளத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார். அதை அடைவதற்கான முறையும் 2 குறளில் சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே ஒரு நூல் இருக்க முடியுமா? 1330 குறள் தேவையா? நான் யார் என்பதை கண்டுகொண்டு அதுதான் மெய்ப்பொருள் என்று தெரிந்து கொண்ட பிறகு வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது? அனைத்தும் நானே. ஒரு பானை சொல்லலாம் இல்லையா, ஏ பானைகளே வருந்தாதீர்கள், நாம் எல்லாம் மண். சண்டையெல்லாம் பானையுடைய உருவத்தில், நீ குண்டு, பெரிய வாய், பெரிய தொப்பை, ஓட்டை, உடைச்சல், சிறுசு பெருசு, இதெல்லாம் பானையுடைய வடிவங்கள். மண்ணில் நாம் எல்லாம் ஒருவர். நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாவரிலும் நான் இருக்கிறேன். என்னில் தான் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். ஆனால் நான் மட்டும்தான் உண்மை. மீதி எல்லாம் புற வடிவங்கள், பொய். பொய்யை பார்த்து குழந்தை அழிஞ்சுது. இந்த யானைன்னு மெய்ப்பொருள் கண்ட பிறகு மேலே ஏறி உட்கார சொல்லுது. அந்த மரபமும் தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது? பயம் நீங்கி அதன் மாரி விளையாட ஆரம்பிக்குது. அப்பா எனக்கு யானை மேலே உட்கார வைங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரம்னு தெரிஞ்ச உடனே யானை அங்கே காணா போச்சு. மெய்ப்பொருள் தெரிந்த உடனே பொய்ப்பொருள்லாம் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். பரம் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளாகிய கடவுள். கடந்து உள்ளே சென்றால் எது கிடைக்குமோ அது கட உள். உன்னுடைய உடம்பை தாண்டி, உள்ளத்தை தாண்டி, காரணமாக நான் கிட்ட போகிறது தான் கடந்து உள்ளே போகிறது. அதுக்கு மேலே போக முடியுமா? நான் என்ற உணர்வுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கா? அதுதான் பரம். பரம்பொருள், செம்பொருள், பர உணர்வு, அதுதான் மெய்ஞானம். இதை அடைவதற்கு என்ன சார் வழி? 2 குறள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். எதையெல்லாம் நீ சார்ந்திருக்கிறாயோ அதிலிருந்து துன்பம் வருகிறது. நீ எதிலெல்லாம் சார்பில்லாமல் இருக்கிறாயோ நீ சுதந்திரமாக இருக்கிறாய். நீங்கள் யாராவது சார்ந்து தானே இருக்கிறோம். அம்மா அப்பாவை சார்ந்து இருக்கிறோம், கல்லூரியை சார்ந்து இருக்கிறோம், நிர்வாகத்தை சார்ந்து இருக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து இருக்கிறோம். எல்லாரையும் சார்ந்து இருக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு சுதந்திரமே இல்லை. நாம் சார்ந்து இருக்கிற பொருளெல்லாம் நம்மளை பிடிச்சு இழுக்கும். கடன் வாங்கினவன் கடன் கொடுக்குற வரைக்கும் அவனை சார்ந்து தான் இருக்கணும். அவன் சொல் பேச்செல்லாம் கேட்கணும். அவன் மிரட்டுவான், பயப்படணும். எதையெல்லாம் நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்களோ அதிலேருந்து உங்களுக்கு துன்பம் வருகிறது. எந்த சார்பையெல்லாம் விட்டீர்களோ உங்களுக்கு துன்பம் அதிலிருந்து நீங்குகிறதுங்கிறார். சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். சுருக்கமாக சொல்கிறேன், நான் என்பது ஓர் உணர்வு. அதை கொண்டு நான் பலவற்றை உணர்கிறேன். எலக்ட்ரிசிட்டி ஒன்று தான். ஆனால் அதை கொண்டு குளிர்பானங்களை உண்டாக்கலாம், அயன் பாக்ஸை சூடு உண்டாக்கலாம், ஃபேன் வழியாக காற்று கொடுக்கலாம், இன்னும் அந்த மின்சாரத்தை வச்சு இயக்கலாம், என்னென்னவோ செய்யலாம். ஆனால் அந்த பொருள் ஒன்று தான். நான் என்கின்ற உணர்வு ஆத்மா, நான், அது கடவுள். ஒத்துக்குங்க, அது பல அல்ல, ஒன்றுதான். பல என்று சொல்வதெல்லாம் அதனுடைய வெளி தோற்றங்கள். அந்த ஆத்மா தான் குவார்க்காகி, அணுவாகி, மூலக்கூறுகளாகி, தசையாகி, எலும்பாகி, உடம்பாகி இருக்கிறது. அந்த மெய்ப்பொருள் நான் என்ற ஆத்மாதான் உள்ளமாகி உணர்வாகி இருக்கிறது. அது எதுன்னு கேட்டோம்னா அது பரம்பொருள், மெய்ப்பொருள், செம்பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதுதான் நான் என்று தெரிந்து கொண்டு அதையே நாடி சென்றால், இந்த உடம்பு உள்ளம் நானா? எதை நீ பார்க்கிறாயோ அது நீயா?
அது பார்க்கப்படும் பொருள் இல்லையா? இது நானா? நான் இதை பார்த்தால் பார்ப்பவன் நான். இது பார்க்கப்படும் பொருள். நான் இதை பார்க்கிறேன், எனவே இது பார்க்கப்படும் பொருள். நான் பார்ப்பவன். நான் எப்பொழுதும் பார்ப்பவன். நான் எப்பொழுதும் பார்க்கப்படும் பொருள் ஆக மாட்டேன். இப்போ சொல்லுங்க, உங்க உடம்பை நீங்க பார்க்குறீங்களா? பார்க்குறீங்கல்ல? அப்ப நீங்களா? அது பார்ப்பவன் நான். பார்க்கப்படும் பொருள் நான் அல்ல. காட்டி போட்டுடலாம். உங்கள் உள்ளத்தை பார்க்குறீங்களா? பார்க்கப்படும் பொருள் நீங்களா? உள்ளத்தை பார்ப்பவன். அப்போ பார்ப்பவனாகிய நீங்கள் எதுக்கு உள்ளம் உடலை சார்ந்து இருக்கிறீங்க? உள்ளத்தையும் உடலையும் சார்ந்தளவா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உள்ளத்தையும் உடலையும் தானே நான் சொல்கிறோம். இந்த உள்ளத்துக்கு என்ன வேணும்? இன்பம் வேணும். இந்த உடம்புக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். இந்த உள்ளமும் உடம்பு நான் அல்ல. இது ரெண்டுமே கூட்டு களவாணிகள். உள்ளம் உடம்பை செய்து எனக்கு இன்பம் கொண்டு வா, இன்பம் கொண்டு வான்னு உள்ளம் நச்சரிக்குது இந்த உடம்பை. இந்த உடம்பு என்ன சொல்லுது? நான் உனக்கு இன்பம் தரல, எனக்கு பாதுகாப்பு கொடு, உணவை கொடு, தண்ணீரை கொடு, படுக்கை இடம் கொடு, பெந்தை கொடு அப்படின்னு உடம்பு கேட்குது. உடம்பு உள்ளத்தை நச்சரிக்குது, உள்ளம் உடம்பை நச்சரிக்குது. இதுக்கு ரெண்டுக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் அதை பார்ப்பவன். ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரியலையே. இந்த உடம்புக்கு ஏற்பதெல்லாம் பாதுகாப்பு, அதுக்கு பொருள் வேணும். பாதுகாப்பு பொருளில் தானே இருக்கும். ஒரு மாதத்துக்கு வேண்டிய ரேஷன் வாங்கி வச்சு தானே பாதுகாப்பாக இருக்க முடியும். அதுக்கு பொருள் வேணும் இல்லை? வீட்டுக்குள்ளே மழைக்கு வெயிலுக்கு உள்ளே இருக்கணும்னா வீடு வேணும் இல்லை? பொருள் வேணும் இல்லை? ஒரு இடத்துக்கு நடக்கணும்னு சொன்னால் கார் வேணும் இல்லை? அப்போது இந்த உடம்பு என்ன செய்யுது? பொருளை தேடுகிறது. இந்த உள்ளம் என்ன தேடுது? இன்பத்தை தேடுகிறது. இதையும் திருக்குறள் எழுதியிருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதெல்லாம் அறியாதவர்களுக்காக சொல்லியிருக்கிறார். அறியாத மக்களே, இன்பம் நாடினால் இப்படி நாடுங்க, பொருளை நாடினால் இப்படி நாடுங்கள், அறத்தை நாடினால் இப்படி நாடுங்கள். இது எல்லாமே உங்கள் உடம்பு உள்ளத்தை சார்ந்தது. ஆனால் இந்த பாட்டில் நீங்கள் அது அல்ல அப்படின்னு பெரிய உண்மையை சொல்கிறார். அதனால் புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மனிதன் நாட்டங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டோம்னா அறம், பொருள், இன்பம். பொருள் எதுக்காக? உடம்புக்காக. இன்பம் எதுக்காக? உள்ளத்திற்காக. தர்மம் எதுக்காக? நாம் கூடி வாழ்வதற்காக. தனியாக வாழ்ந்தோம்னா தர்மம் இருக்கா? தனியாக வாழறவன் ஒரு உலகத்தில் ஒரே ஒரு ஆள் இருக்கிறான். அவன் திருடுவானா? பொய் பேசுவானா? யாராவது இம்சை கொடுப்பானா? தர்மமாக தானே வாழ்வான். கூடி வாழும் பொழுது தானே பொய் பேச வேண்டி வருது. கூடி வாழும் பொழுது தானே இன்னொருத்தருக்கு இம்சை தர வேண்டி இருக்கிறது. கூடி வாழும் பொழுது தானே திருடு, களவு, பொய் எல்லாமே ஏற்படுது. அப்போ தர்மம் ஒன்று தேவைப்படுது. மனிதனுக்கு தர்மமும் வேணும், பொருளும் வேணும், இன்பமும் வேணும். திருவள்ளுவர் அத்தனையுமே வழங்கியிருக்கிறார், முறையாக எப்படி பெறுவதுன்னு. ஆனால் இதையும் தாண்டி மோட்சம் என்கின்ற நீங்காத ஆனந்தத்தை உங்களை அறிந்து கொண்டு இனிமேல் இந்த அர்த்தம், காமம், அறம் என்று சொல்லக்கூடிய அறம்பொருள் இன்பத்தையும் தாண்டி ஒரு பேரானந்த நிலையை உங்கள் உண்மை நின்மை அறிந்து வாழும் பொழுதே இந்த உடலிலே உள்ளத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை இந்த 10 பாடலில் சொல்லியிருக்கிறார். திருக்குறளை எதை படித்தாலும் படிங்க, ஆனால் இதை மட்டும் விட்டுடாதீங்க. நான் இன்றைக்கி பேசுகிறது ரெக்கார்டில் இருக்கோம், யூடியூப்பில் இருக்கோம். எப்போ வேணாலும் 10 வருஷம் கழித்து கேளுங்க, 20 வருஷம் கேளுங்க, உங்களுக்கு ஞானம் பிறக்கும், உண்மையை கண்டுபிடிப்பீங்க. அப்போ சொல்வீங்க, இந்த உள்ளம், உடல், உலகமெல்லாம் நான் அல்ல, இதை நான் சார்ந்திருக்க வேண்டியதில்லை, கேவலம் அவை என்னை சார்ந்திருக்கின்றன. நான் தூய ஆத்மா, நான் அதான் ஸ்பிரிட்டுங்கிறார். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் பரமபிதா, ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். அங்கே என்ன சொல்கிறாங்க? மெய்ப்பொருளை தான் சொல்கிறாங்க. எதுக்கு சண்டை போடணும் நாமெல்லாம்? அந்த மெய்ப்பொருளாகிய பேருணர்வை, அந்த பேருணர்வை அடைந்த பிறகு நான் அதுதானே உள்ளத்தை பார்ப்பவன், உடலை பார்ப்பவன், உலகத்தை பார்ப்பவன், நான் தான் எல்லார் உடலிலும் உள்ளத்திலும் இருந்து பார்க்கின்றவன். அங்கே பல இல்லை, காரணம் எப்பொழுதும் ஒன்று.
அதனால சொல்றாரு, சார்பு கெட ஒழுகின். எந்தெந்த விஷயத்தை இன்பத்தை நீ விட்டுட்டா உனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. பொருளை விட்டுட்டா உனக்கு பிரச்சனையே இல்லை. பிடிச்சி வச்சாக்கா பிரச்சனை. அதனால் பற்றை விடுன்னு சொல்கிறார். பற்றை விடுது தான் அவர் சொல்கிறார். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின். இந்த சார்ந்திருக்கின்ற பற்றை விட்டுவிட்டால் நீ பேரின்பத்தில் இருப்பாய். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அம்மா அப்பா வீடு வாசல் படிப்பு இதெல்லாம் விட்டு சொல்கிறீங்களா? இல்லை, அது என்னை இன்பம் தரும், எனக்கு சுகம் தருங்கிறத விட்டுடுங்க. விட்டு விட்டு செய்யுங்க, பரம திருத்தலை செய்யுங்க. நான் யார்? அழியாதவன், மாறாதவன், ஆனந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்களேன். ஏனென்றால் அந்த கடவுளும் கூட பேர் ஆனந்தத்தில் இருந்துக்கிட்டு எவ்வளோ வேலை செய்கிறார். சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றையும் அவர் செய்கிறார் இல்லையா? நம்ம உடம்பை படித்து உள்ளத்தை படித்து உலகத்தை படித்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரே, அவருக்கு ஒரு கஷ்டமும் வரலையே. ஏனென்றால் அவர் சார்பின்றி இருக்கிறார். இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் திஸ். இந்த உடலை குறித்து நீ சார்ந்திருக்கிறாய், உள்ளத்தை குறித்து சார்ந்திருக்கிறாய். இந்த சார்பு உன்னை கெட்டுவிட்டால் பேரானந்தம் கிடைக்கும். இது எப்படி சார் முடியும்? ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த உறக்கத்திலே உங்களுக்கு உடம்பு இருக்கா, உள்ளம் இருக்கா, உலகம் இருக்கா? மூன்றும் போச்சே, அவனுடைய சார்பு போயிடுச்சே. எப்படி தூங்குனீங்க சார்? ஆனந்தமாக தூங்கினேன். சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தரும் நோய். நோய் இல்லாமல் தூங்குகிறோம். நோய் இருக்கவங்க கூட, ஏழை கூட, பசியில் இருக்கிறவங்க கூட, அவமானத்தில் கருத்தும் கூட ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தமாக தானே இருக்கிறான். ஆழ்ந்த உறக்கத்தில் நாய் என்ன, நரி என்ன, ஆண்டி என்ன, ஆண்டவன் என்ன, அரசன் என்ன, எல்லாருக்கும் தூக்கம் ஒன்று தானே. தூக்கத்திலே நான் மாத்திரமா இருக்கிறேன். அப்போ நான் பிரம்மம்னு சொல்கிறார். உபநிஷத்தெல்லாம் சொல்லுது. திருவள்ளுவர் சொல்கிறார், இதுக்கு என்ன சார் வழி? காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்று நாமம் கெடும். மூன்று சொல்கிறார். மயக்கம், காமம், வெகுளி. இந்த காமம் வெகுளிங்கிறத ராக துவேஷம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லும். ராகம்னா ஆசை, துவேஷம்னா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை. கடவுளுக்கு என்ன பேரு? வேண்டுதல் வேண்டாமை இலானடி. அவனை சேர்ந்தவருக்கு யாண்டும் இடும்பையில் அப்படின்னா கடவுளை போய் சேர்றதில்லை. நீ வேண்டுதல் வேண்டாமையை விட்டுவிட்டால் இப்பொழுதே நீ கடவுள் தான். நீ தான் கடவுள், நான் தான் கடவுள். சொல்லுங்க, நான் தான் கடவுள். நான் என்பது கடவுள் தானுங்க. நீங்கள் நான் என்பது உடலும் உள்ளமும் சொல்லும்போது தான் மாட்டிக்கிட்டீங்க. நான் என்பதை உடலும் உள்ளமும் தவிர்த்து விட்ட நீதி ஒன்று இருக்கிறதே, மெய் உணர்வு. அதுதான் கடவுள், அதுதான் நான். நீங்கள் கடவுளாக மாற வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது என்ன வழி? ராகத்வேஷத்தை விடுங்கிற, விருப்பு வெறுப்பு இல்லாமல் உலகத்தை பார். இதுக்கு காரணம் என்ன? உண்மை உனக்கு தெரியல. மயக்கம், மருள் நீங்கி மயக்கம், அத்தியாசம். ஒன்றை இன்னொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறாய். பரம்பொருளை உலகமாக பார்க்கிறாய். ஆத்மாவை உடல் உள்ளம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த உடல் உள்ளம் நான் என்பதை விட்டுவிட்டு, இது பேர் மயக்கங்கிறார். கன்ஃபியூஷன், குழப்பம். நம்ம எதுலையோ குழம்பி இருக்கிறோம். நான் என்பதில் பெரும் குழப்பம் இருக்குது. ஆனால் உள்ளத்தோடும் உடலோடும் சேர்ந்தன்னா பலவித அறிவாயிடுறேன். நான் தனி உணர்வு. ஆனால் மனதோடு சேர்ந்தா கோபம், பயம், காமம் போன்றதெல்லாம் உண்டாகுது. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டேன்னா நான் தனி உணர்வு. தனி உணர்வு எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாரு, சீக்கிரம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் தனி உணர்வுக்கு போயிடுங்க, அந்த நிமிஷமே உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும். அப்புறம் மறுபடியும் இந்த உள்ளம் உடம்போடு கலந்துக்குங்க. கலந்து கலப்புணர்வாக இருங்க, கலப்பறிவாக இருங்க. ஆனால் எப்பொழுதும் தனியறிவு நான் என்பதை விட்டுவிடாதீங்க. அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிறார். அது தனிமை, தனிமை, தனிமை. நான் என்பது தனித்திருப்பது. இதற்கு ஒரே வழி, விருப்பு வெறுப்பு இல்லாமல் உலகத்தில் கடமையை ஆற்று. விருப்பு வெறுப்பு இல்லாமல் கிடைக்கின்றதை அனுபவி. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்குதோ, நீங்கள் கலெக்டர் ஆகலாம், அரசியல்வாதி தலைவனாகலாம், அல்லது பெரிய மெய்ஞானியாகவும் ஆகலாம், எப்படி வேணால் ஆகலாம். அதெல்லாம் எப்படி ஆனாலும் மயக்கம் இல்லாமல் இருங்க.
ராகத்வேஷம் இல்லாமல் இருங்க, விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இருங்க. இப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு செவிலித்தாய் செல்வந்தர் வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறார். அங்கே குழந்தைங்க ஒரு 5 குழந்தைங்க இருக்குது. அந்த 5 குழந்தைக்கும் விதவிதமான அமுது ஊட்டணும். தங்கத்தில் தான் கப்பு இருக்குது, எல்லாம் ஊட்டுறா. ஒரே அன்பு தான். சாப்பிட்றா குழந்தை, சாப்பிட்றா, இப்படி இருக்கக்கூடாது, விளையாடாத, போகுது, இப்போ சாப்பிடு இப்படி எல்லாம் சொல்கிறா. ஆனால் அவள் அவளும் சொந்த குழந்தை வீட்டில் இருக்குது. அவள் இங்கே செவிலித்தாய். இங்கே எப்படி வாழறா? விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழறா. இந்த குழந்தைங்கிட்ட ஏதாவது வித்தியாசம் பார்க்குறாங்களா? ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தை மேலே ஒரு பற்று இருக்குது. ஐயோ, அங்கே குழந்தை சாப்பாட்டு கஷ்டப்படுறானே, இது மிஞ்சிருந்தனா அங்கே கொண்டு போய் கொடுப்போம். இன்றைக்கி 6 மணிக்கு வேலை முடிஞ்சதுன்னா ஓடி போய் என் குழந்தை கொடுப்பேங்கிறான். அந்த குழந்தை மீது அவள் பற்று வைத்திருக்கிறாள். அதில் விருப்பு வெறுப்பு இருக்குது. ஆனால் இந்த குழந்தைகள் மீது எப்படி காட்டுறா? சமமான அன்பை காட்டுறா. நர்சிங் ஹோம், இந்த நர்சரி என்ற ஸ்கூலில் பார்க்குறீங்கல்ல, அந்த டீச்சர், ஒரே டீச்சர் எத்தனை குழந்தைகளை பார்க்குறாங்க. செவத்த குழந்தை, கருப்பு குழந்தை, பாரதியார் பாடுறாரு, பூனைகள் எத்தனை பூனைகள். அது மாதிரி குழந்தைகள் எத்தனை குழந்தைங்க. கருப்பு குழந்தை, சிவப்பு குழந்தை, பணக்கார குழந்தை, மேதாவினுடைய குழந்தை, பிராமண குழந்தை, பிராமண அல்லாத குழந்தை, எத்தனை ஒன்றா இருக்குது ஜாதிகள்லாம். அங்கே அந்த டீச்சருக்கு ஏதாவது தெரியுதா? விருப்பு வெறுப்பு இல்லாமல் அன்பு காட்டுறா. விருப்பு வெறுப்பு வந்துருச்சுன்னா அன்பு போயிடும். எவனுக்கிட்ட அன்பு இருக்கிறதோ அவன் மெய்ப்பொருளை அறிந்தவன். அதனால் உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யுங்கள். எதை அனுபவித்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருப்பு வெறுப்பை தான் காமம், வெகுளி என்று சொல்கிறார். இது ரெண்டும் மயக்கத்தினால் ஏற்படுகிறது. உண்மை பொருளை தெரிந்து கொள்ளாதனால் ஏற்பட்ட மயக்கம் இதை ஏற்படுத்துகிறது. எனவே அற்புதமான ஒரு சாதனத்தை நமக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார். காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றன் நாமம் கெடும், கெடும். என்ன கெடும்? அனைத்து துன்பங்களும் கெடும். எல்லா துன்பங்களும் விருப்பெருப்பினால் வருகிறது, ராகத்வேஷத்தினால் வருகிறது. பகவத்கீதை முழுக்க கண்ணன் இதை தான் பேசுகிறார். கடவுள் வாழ்த்திலேயே திருவள்ளுவர் சொல்லிட்டார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி. அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லை, விருப்பெருப்பு இல்லை. எப்படி சார் இந்த உலகத்தில் விருப்பெருப்பு இல்லாமல் வாழ முடியும்? ஆனந்தமாக இருந்தால், அன்புடன் இருந்தால் அங்கே வெறுப்பே இல்லை, விருப்பம் இல்லை. அன்பு ஒன்றுதான் இதற்கு ஒரே மருந்து. எல்லாரும் அன்பு காட்டுங்கள். ஏன் அன்பு காட்டணும்னா எல்லாம் ஒரே மெய்ப்பொருள். இந்த அன்பு தான் மெய் உணர்வு அப்படின்னு சொல்லி இன்றைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். எண்ணிய எண்ணாங்கு எதுவ எண்ணியது திண்ணியராக பெறுன். இது தான் அடையணுன்ற குறிக்கோளை வையுங்க. வாழ்க்கை முழுக்க அதற்கு ஒவ்வொரு படியாக எடுத்து வைங்க. நிச்சயம் அதை அடைஞ்சிடுவீங்க. மனம் தெரியக்கூடாது. இன்னைக்கு ஒரு திட்டம், நாளைக்கு ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரே திட்டம் வாழ்க்கையில். மன நிறைவோடு வாழ்வேன். இது தாங்க. பணக்காரனாக வாழ்வேன் இல்லை, படிப்பாளியாக வாழ்வேன் இல்லை, அதிகாரியாக வாழ்வேன் இல்லை, மன நிறைவோடு வாழ்வேன். இருப்பதை கொண்டு விருப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. நாம் எல்லாம் தொழிலாளி. ஆண்டவன் முதலாளி. ஆண்டவன் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் நான். அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையில் சிறப்போடு வாழ்கின்ற, இருப்பதை கொண்டு வாழ்கின்றது தான் விருப்பெருப்பற்ற வாழ்க்கை. இருப்பதை கொண்டு செய்வது தான் விருப்பெருப்பற்ற செயல். செயலும் அந்த பலனும் நாம் ரெண்டுத்தையுமே விருப்பெருப்பு இல்லாமல் அடையணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது ஒன்று தான் நாம் கிடைத்ததற்கு வழி. எல்லாருக்கும் விடைபெறுகிறேன். வணக்கம். இது போல நிறைய
இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு இல்லையா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற நிகழ்வை நமது ஆத்மந்தி ஆலயத்தினுடைய சங்கராந்தா சுவாமிகள் வந்து சிறப்பாக தொடங்கிவிட்டார். இந்த அறை வள்ளுவனோடும் தெய்வீக ஆற்றலோடும் நிரம்பி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு சாட்சி என்ன தெரியுங்களா? இந்த இடத்தை சுவாமிகள் அவர்கள் தெய்வீக இடமாக மாற்றி இருக்கிறார் என்பதற்கு ஒரே உதாரணம். அறிவை சொல்லி தருவதை தாண்டி மெய்ஞானத்தை சொல்வதற்காக எங்களுக்கெல்லாம் பெரிய ஞானம் உருவாக இருந்த ஐயா அவர்கள் வந்ததில், அப்பா அவர்கள் வந்ததில் எங்களுக்கு எல்லாம் பெரிய மன நிறைவு, ரொம்ப மகிழ்ச்சி. மாணவனுடைய மனநிலையில ஒரு நல்ல மாற்றம் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாமே பூர்ணம். சொல்லுங்க. முடிச்சுட்டேன். இல்லை ஒன்று. இந்த முதல் அமர்வு இத்துடன் சிறப்பாக நிறைவு பெற்றது. இரண்டாவது அமர்வுக்கு பேசுவதற்காக நம்முடைய வருகை தந்திருக்கிறார்கள் தனபாக்கியம் அம்மா அவர்கள் ஈரோட்டில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பள்ளியை தரம் உயர்த்திய பெருமை அம்மா அவர்களின் சாரும். மேற்கொண்டு அவர்கள் வந்து பல தொலைக்காட்சிகளில் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிற தமிழகம் அறிந்த உலகம் அறிந்த ஒரு பேச்சாளர், தமிழ் பற்றாளர் உங்களே வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை நீங்க சந்தித்ததில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஒரு சின்ன தேநீர் இடைவேளை 5 நிமிடம் அருள் பொறுத்துக்குங்க. திருக்குறளும் பெண்களும் அம்மா பேசுவாங்க. நீங்க வெளியிலே தேநீருக்கு சாப்பிட்டு வந்துக்கலாம். அம்மாவுடைய உரை முடிந்த பிறகு உங்களுக்கு உணவு தயாராக நீங்க அப்படியே நில்லுங்க. ஐயா உரை தருவாங்க. நன்றி.